இந்த 38வது நாளிலும் நம் பரிசுத்தத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு பரிசுத்தமான விசுவாசம், பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் என்ற தலைப்பினை நாம் பார்க்க போகிறோம். பரிசுத்தமான விசுவாசமும் பரிசுத்த ஆவிக்குள் ஜெபமும். யூதா 20வது வசனத்தை வாசித்தார். யூதா நீங்களோ பிரியமானவர்களே, 20 நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி என்று சொல்லப்படுகிறது. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய பரிசுத்தமான விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நம்ம இன்றைக்கு எல்லாரும் ஜெபம் பண்றோம், ஆனா பரிசுத்த ஆவிக்குள்ள நிறைஞ்சி பண்றோமா அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பரிசுத்தமான விசுவாசத்தின் மேலே உறுதிப்படுத்திக் கொண்டு, அப்போ நம்ம ஜெபிக்கிறது பரிசுத்த ஆவிக்குள்ள நம்ம ஜெபம் பண்ணணும். பரிசுத்தமான விசுவாசத்தின் மேலே உறுதிப்படுத்தி கொண்டு நம்ம ஜெபிக்க வேண்டும். இன்னைக்கு நமக்கு எப்படி ஜெபம் பண்ணணும்னு சொல்லி நமக்கு சரியா தெரியாததுனால பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய ஜெபத்திற்கு அவர் உதவி செய்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா கவனிக்கணும், எதுக்கு ஜெபம் பண்ணணும், எதுக்கு ஜெபம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சு வச்சு. இப்போ எக்ஸாம்பிள், நீங்கள் ஃபினான்ஷியல் பொருளாதாரத்தில் ஆசீர்வாதம் உண்டாகணும் அப்படின்னா நல்லா கவனிக்கணும். நல்ல ஐஸ்வர்யவானாக மாறணும், நல்லா ஃபினான்ஷியலில் பொருளாதாரத்தில் உயரணும் அப்படின்னா இதுக்கு நம்ம முட்டி ஜெபம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நல்லா கவனிக்கணும். இதுக்கெல்லாம் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்துக்குவார். ஏற்கனவே பொருளாதாரத்தில் உனக்கு உயர்வு முடியும்னா இதெல்லாம் நீ செஞ்சாலே போதுமோ உனக்கு ஆசீர்வாதம் வந்துடும் அப்படின்ட்டார். அதுக்கு நம்ம ஒரு ஜெபம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்போ எதுக்கு ஜெபம் பண்ணணும், எதுக்கு ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு நமக்கு இன்னும் என்ன பண்ணல, சரியாக தெரியல. அப்போ பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாருன்னா, உனக்காக அவர் ஜெபிக்கிறார். உனக்கு ஜெபம் பண்ண தெரியலன்றதுக்காக உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உனக்காக பிதாவின் இடத்துல அவர் வேண்டுதல் செய்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 26-27 ஆவியானவரும் நம்முடைய பலவீனங்களிலே அவர் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியினால் ஆவியானவர் தானே வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார், நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார். நம்ம எப்படி ஜெபம் பண்ண நமக்கு தெரியல. அப்படி தெரியாததுனால நமக்காக பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாருன்னா அவர் வேண்டுதல் செய்கிறார். அப்போ நம்ம யாருக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னா பரிசுத்தவான்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் வாசிக்கும் போது, எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள் என்று சொன்னார். அப்போ நம்ம யாருக்காக ஜெபம் பண்ணோம், பரிசுத்தவான்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனுடைய பிள்ளைகளுக்காக பரிசுத்தவான்களுக்காக நம்ம என்ன செய்ய வேண்டும், நம்ம ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நம்ம எதற்கு ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளணும். அப்போ பரிசுத்த ஆவிக்குள்ள நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக மாற வேண்டும். பரிசுத்தவான்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
அவர் கல்வாரி சிலுவையில நாளைக்கு மரிக்க போகிறார் அப்படின்னா, கெச்சமனே தோட்டத்தில் ஆண்டவர் 3 சீஷர்களை ஆண்டவர் கொண்டு போகிறார். எதற்காக என்று சொன்னால், ஜெபிக்கும்படியாக. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 36ஆவது வசனத்தை வாசிப்போம். 26:36. அப்பொழுது இயேசு அவர்களுடனே கெத்செமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவு நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொன்னார். அப்ப அருமையான கர்த்தரின் பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு போகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு தெரியும், நாளைக்கு நம்ம சிலுவையில அறையப்பட போகிறோம், முழு உலகத்துடைய பாவத்தை நம்ம சுமக்க போகிறோம், இதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் என்பது அவருக்கு தெரியும். தெரிந்து கெத்செமனே என்னப்பட்ட இடத்துல அங்கு ஒரு தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்தில் இயேசு வழக்கமாய் ஜெபிக்கிற இடமாயிருந்தது. அப்போ அந்த தோட்டத்தில் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி அவர் ஜெபிக்கும்படியாய் போனார். அப்போ ஜெபிக்கும்படியாய் போகும்போது கூட கொண்டு போனவங்களை ஒரு இடத்துல உட்கார வச்சு, நீங்கள் இங்கே இருங்க, நான் போய் ஜெபம் பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனித்து அவர் ஜெபித்தார். 37ஆவது வசனத்தில், பேதுருவையும் செபெதேயின் குமாரன் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அல்லேலூயா. அப்ப இயேசுடைய இருதயம் துக்கத்தினாலே நிறைந்திருக்கிறது. இயேசுடைய இருதயம் வியாகுலத்தினாலே நிறைந்திருக்கு. நாளைக்கு நம்ம செத்து போறோம்னா நம்ம நல்லா இருக்குமா? நாளைக்கு நான் சாவ போறேன் எனக்கு தெரிஞ்சு போச்சு. அல்லேலூயா. அப்ப நம்முடைய மனசு எப்படி இருக்கும்? பயங்கர வியாகுலமா இருக்கும். நான் இந்த பூமி விட்டு போறேனே அப்படின்னு. அப்ப அருமையான கர்த்தரின் பிள்ளைகளே, இயேசுடைய இருதயம் துக்கப்படவும் வியாகுலப்படவும் ஆரம்பிச்சார். ஆண்டவர் நம்ம மரிக்க போறதை நம்ம கிட்ட மறைச்சு வச்சிட்டார். அதனால தான் நம்ம ஹாப்பியா இருக்கணும். ஒருவேளை தெரியும் சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அதை விட மரண பயம் வந்துச்சுன்னா அதை விட வேற ஒன்றும் இல்லை. சின்ன வியாதி வந்தாலுமே, செத்து போறோம்னு எண்ணம் வந்தாலுமே என்ன ஆகிடும்? நம்ம வியாபாரம் அதிகமாகிடும். ஐயோ, நான் எல்லாரும் இட்டு போறோம், அப்படியே பலது யோசிக்க ஆரம்பிச்சோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். இயேசு நாளைக்கு மரிக்க போறாரு. இன்னைக்கு அவர் வியாகுலப்படவும் துக்கப்படவும் ஆரம்பிச்சு. 38ஆவது வசனம் சொல்றாரு, அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள். அல்லேலூயா. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம். இப்ப இயேசு கிறிஸ்து பாவிகளுக்காக கல்வாரி சிலுவையில் மரிக்க போகிறார். முழு உலகத்துடைய பாவத்துக்காகவும் சர்வலோகத்துடைய பாவத்துக்காகவும் அவர் மரிக்க போறார். இப்ப அவரை என்ன செய்யணும்? பலப்படுத்தணும். நல்ல பரிசுத்தவான்களுக்காக நீ ஜெபம் பண்ணணும். பரிசுத்தவான்களுக்காக என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். நல்லா கவனிக்கணும். ஆசாரியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுடைய 12 கோத்திரத்தினுடைய இலக்கத்தின்படி மார்பதக்கத்தில் அவருடைய அடையாளங்களிலும் 12 கற்களை பதித்து தேவனுக்கு முன்பாக நிற்கும் பொழுதெல்லாம் ஜனங்களை தன்னுடைய மனசில் சுமந்து கொண்டு இருப்பது போல ஆசாரியன் இருக்கணும். அதுதான் பழைய ஏற்பாட்டுடைய நியாயம். இப்போ புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தினுடைய எல்லாரையும் தன்னுடைய மனசில் சுமந்து அவர் துக்கப்படுறார். அவர் துக்கப்படும் பொழுது அவருக்கு ஹெல்ப்புக்காக 3 பேர் கூட்டு போறாரு. எதுக்காக? விழித்திருந்து ஜெபிக்கும்படி. யாருக்காக? அதாவது இயேசுவுக்காக அவர் எல்லாத்தையும் சுமக்க போறாரு. அது சுமக்கிறதுக்கு தேவனே நீங்க பலன் தாங்கன்னு சொல்லி பிதாவினிடத்தில் ஜெபிக்கும்படியா அவர் தனித்து ஜெபம் பண்றாரு. 3 பேரை உட்கார வச்சு நீங்க விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போறாரு. 3 சீஷர்களும் தூங்கிட்டாங்க. அல்லேலூயா.
அது 39வது வசனம் வாசிங்க. சற்று அப்புறம் போய் முகக்குப்புற விழுந்து, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள் என்று. அப்ப இயேசு அவர் ஜெபம் பண்றார். பரிசுத்தவான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசுத்தர், அவர் ஜெபம் பண்றார். அப்போ நம்ம எபேசியர்ல சொன்னோம், பரிசுத்தவான்களுக்காக என்ன பண்ணுங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசுத்தமான தெய்வம், உனக்காகவும் எனக்காகவும் கல்வாரி சிலுவையிலே மரணத்தை ஆண்டவர் ருசி பார்க்க போகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. ஆண்டவர் ஜெபம் பண்றாரு, இது அங்கெல்லாம் இருக்குது. அவர் ஜெபம் பண்றாரு, இது மரண துக்கத்தினாலே நிறைந்திருக்கு, வேதனை பண்றாரு. அப்படியே கண்ணீரோடு கூட ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே என்னுடைய சித்தத்தின்படி இல்லை, ஆண்டவரே உங்க சித்தத்தின்படி ஆக கடவுது அப்படின்னு அவர் ஜெபம் பண்ணிட்டு சீஷன் இடத்துல வராரு. 40வது வசனத்துல அவர் சீஷனிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? அல்லேலூயா. ஆண்டவருடைய இருதயம், நான் மரிக்க போறேன், முழு உலகத்துடைய பாவத்தை நான் சுமக்க போறேன், நான் பிதாவினிடத்துல போய் தனித்து ஜெபம் பண்றேன், நீங்க என் கூட கொஞ்ச நேரமாவது விழித்திருக்க கூடாதா? அல்லேலூயா. ஜெய்சுவா அமலேக்கியர்களோடு கூட யுத்தம் பண்ணும்போது மோசஸ் மலை மேலே போனார். மோசஸுடைய கை உயரும் போதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெய்சுவா ஜெயம் பெற்றார். மோசஸுடைய கை தாழ்ந்து போகும்பொழுது அமலேக்கியர்கள் மேற்கொண்டாங்க. மறுபடியும் தூக்கி பிடிக்கிறாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயிக்கிறாங்க. மறுபடியும் கீழே இருக்கிறாரு, அமலேக்கியர்கள் ஜெயிக்கிறாங்க. இதை பக்கத்தில் ஊரு மாறணும் பார்த்துட்டாங்க பாருங்க. அடட இதுதான், இவர் கை தூக்குனா தான் நமக்கு ஜெயம் வரும் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, மோசஸ்க்கு ஒரு கல் எடுத்துகிட்டு போட்டு, எப்போ நீ இது மேலே ஸ்டாண்டர்டாக உட்காந்துக்கோ, கையை நீ தூக்கி பிடி, நாங்கள் கூட பிடிச்சிக்கிறோம் அப்படின்ட்டாங்க. இப்போ ஒரு கைக்கு எத்தனை கை மேலே தூக்கிடுது? 3 கை தூக்கிடுது. இந்த பக்கம் ஊரு, இந்த பக்கம் ஆறும். மோசஸ் கை நேராக இருக்குது. அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிக்கணும், ஜெபத்தில் மரண துக்கம் வரும்போது, வியாகுலம் வரும்பொழுது பரிசுத்தவான்களுக்கு தளர்வு வரும். தளர்வு வரும்போது தூக்கி பிடிக்கிறதுக்கு ஆள் வேணும். அதுக்கு தான் ஆண்டவர் 3 பேர் கூப்பிட்டு போறாரு. 3 பேரை கூப்பிட்டு போய், எப்பா நான் ஜெபம் பண்றேன், நீங்களும் இங்கே உட்காந்து என்னோட விழித்திருந்து ஜெபம் பண்ணுன்னு சொல்லிட்டு போனா, தட்டி ஏற்படு பேதுருவே எப்படி கூப்பிடுற விஷயம், துக்கம் தொண்டை அடைக்குது அவரு. பேதுருவே 1 மணி நேரமாக முடிச்சுக்க கூடாதா? அல்லேலூயா. சில நேரத்தில் ஆண்டவர்கிட்ட நம்ம எப்படி இருக்கிறோம்னா, எழுப்பி விட்டு ஜெபம் பண்ணுப்பான்னா கூட ஜெபம் பண்ண முடியல நம்மளால. கண்ணு தூக்கம் தள்ளுது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. இந்த பேதுருகிட்ட ஆண்டவர் தட்டி எழுப்பி சொல்றாருப்பா, பேதுருப்பா 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ணக்கூடாதா? 41வது சொல்றாரு இயேசு, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் பண்ணுதுதான், மாம்சமோ பலவீனம் பண்ணுது. அல்லேலூயா. ஆவி உற்சாகமா இருக்குது, ஆனா மாம்சம் எப்படி இருக்குது? பலவீனமா இருக்கு. அப்ப இந்த பலவீனத்துல கர்த்தருடைய பலன் பூர்ணமா இறங்கும். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து செல்லுங்கள். எப்படி ஜெபம் பண்ணுமா? விழித்திருந்து. ஆண்டவர் சொல்றாரு மறுபடியும், அவர் 42வது அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே இந்த பாத்திரத்தை நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள். இப்ப 2வது வாட்டி போய் ஜெபம் பண்றாரு. எப்படி ஜெபம் பண்றாரு? இந்த பானம் பண்ணுகிற ஒழிய, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய. அப்ப என்னன்னா, கண்டிப்பா பானம் பண்ணியே மரணத்தை ருசி பார்த்தே ஆகணும். அப்போ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் 2வது முறை சொல்றாரு, ஆண்டவர் உம்முடைய சித்தப்படியே. முதல் வாட்டி ஜெபம் பண்றாரு, என்னுடைய சித்தப்படி அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தப்படி ஆகட்டும். 2வது முறை போய் ஜெபம் பண்ணும்போது சொல்றாரு, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய
அப்போ என்ன, மரணம் எனக்கு வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணல, அந்த மரணம் எனக்கு வந்தாலும் அதை தாங்கக்கூடிய பலனை எனக்கு தாங்குன்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். அல்லேலூயா. அப்போ இந்த பாத்திரத்தில் நான் என்ன செஞ்சாகணும், பானம் பண்ணியே ஆகணும் அப்படின்ற. சரி, இப்படி ஜெபம் பண்ணிட்டு திரும்பி வரார். திரும்பி வந்து அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை இயேசு கண்டார். அவருடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்தது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் 2வது முறை போய் ஜெபம் பண்ணிட்டு வராரு. சீஷர்கிட்ட எழுந்து விழிப்பா ஜெபம் பண்ணுப்பான்னு சொன்னா இன்னும் அதிகமாக தூங்குறாங்க. முதல் தூங்குனாங்க, இப்போ இன்னும் அதிகமாக தூங்குறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அவர் வந்து பார்த்துட்டு இந்த வார்த்தையை அவங்களை எழுப்பல. அவர் மறுபடியும் அவர்களை விட்டு 3வது அந்த வார்த்தையை சொல்லி அவர் ஜெபம் பண்ணிட்டு திரும்பி வந்து பார்க்குறாரு, நல்லா தூங்குகிறாங்க. ஆண்டு சொல்றாரு, இனி நித்திரை பண்ணி இல்லையா, என் ஜபம் முடிஞ்சு போச்சு, என்னுடைய ஜபண்டாச்சு முடிஞ்சு போச்சு. அப்பா இதுக்கு மேலே என்ன பண்ணு, நீ தூங்கி ரெஸ்ட் எடு. நான் என்ன பண்ணிட்டேன், பிதாவிடத்திலிருந்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுவதற்குரிய பலனை நான் என்ன பண்ணினேன், பெற்றுக்கொண்டேன். இனிமே என்ன பண்ணுங்க, தூங்கி நித்திரை பண்ணு. அல்லேலூயா. தூங்குங்கன்னு சொல்லும்போது வீசினாங்க. தூங்குங்கன்னு சொல்லும்போது அங்கே ஆண்டவர் அந்த 45வது வசனம் சொல்ல சீஷர்களிடத்தில் வந்து இனி நித்திரை பண்ணி இதை பாருங்கள், இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கையில் ஒப்புக்கொடுக்கிற வேலை வந்தது, என்னை காட்டிக் கொடுக்கிறவன் இதோ வந்துவிட்டான், எழுந்திருங்கள் போவோம். அல்லேலூயா. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், இனிமேல் நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க, என் வேலை வந்துருச்சு, முடிஞ்சிச்சு. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையில் எப்போ ஜெபம் பண்ணமோ அப்போ விழிப்பாக நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஜெபம் பண்ணணும். அப்போது என் ஆத்துமா கலங்கி இருக்கிறது என்றார், என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது என்றார். லூக்கா 22ஆம் அதிகாரம் 44வது வசனத்தில் வாசிக்கும் போது அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. அல்லேலூயா. இயேசு எப்போ ரத்தம் சிந்தினாரு, கல்வாரி சிலுவையில் சிந்தத்துக்கு முன்னாடி கெச்சமேடை தோட்டத்தில் இயேசுடைய நம்முடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு வைக்கிறார். நமக்கு வேர்வை வர மாதிரி அந்த இரத்தத்தின் பெருந்துளிகள். அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன, அவர் ஜெபம் பண்ணும்பொழுது அவர் நரம்புகளுடைய கட்டுகள்லாம் அவுந்துச்சு, வேர்வை தண்ணி வர்றது போல ரத்தம் வர ஆரம்பிச்சிச்சு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உனக்காகவும் எனக்காகவும் அவர் அவ்வளவு ஊக்கத்தோடு கூட அவர் ஜெபம் பண்ணார். நமக்கு எப்போ சொல்லுங்கள் குப்புன்னு வேணும், சில பேருக்கு ஏசியில் தவிர குப்புன்னு வேணும். எப்போ தெரியுங்களா, பயம் வந்தால். அல்லேலூயா. திடீர்னு ஒரு மரண பயம் வந்ததுன்னா அப்படி குப்புன்னு வேர்க்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. சில பேருக்கு ஹார்ட் அட்டாக் ஆகும் போதெல்லாம் குப்புன்னு வேர்க்கும், அப்படி வேர்வை தண்ணி வரும். ஏன்னா அந்த மரண பயம் வரும்பொழுது அந்த வேர்வை தண்ணி ரத்தத்தின் பெருந்துளிகளால் பூமியில் சிந்தும். அல்லேலூயா. யோவான் 12ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் வாசிக்கும்போது, யோவான் 12:27, அப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது. நான் நல்லா தெளிவப்படுங்க சிஸ்டர், நல்ல பொறுமையாக நிதானமாக தெளிவப்படுங்க. அப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன், பிதாவே இந்த வேலையில் நின்று என்னை ரட்சியும் என்று சொல்லுவேனோ, ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன். அப்போ ஆண்டவரே இந்த வேலையிலிருந்து என்னை ரட்சிங்க, எனக்கு விடுதலை தாங்கன்னு சொல்லி கேட்கறதுக்காக நான் வரல. ஆண்டவர் சொல்றாரு, இந்த வேலைக்குள்ள நான் வந்திருக்கிறேன், இது நான் நிச்சயமா நிறைவேற்றி ஆகணும் அப்படின்ற. என் ஆத்துமா எப்படி இருக்குதுங்க,
கலங்குகிறது. என் ஆத்மா எப்படி இருக்குது? ஆமே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதுதான் இந்த வியாழக்கிழமை வியாகுல வேழன்னு சொல்றாங்க. வியாகுல வேழ். இயேசு வியாகுலப்பட்டார். இயேசுடைய ஆத்துமா கலங்கினது. இயேசுடைய ஆத்துமா பலனற்று போயிடுச்சு. ஆனாலும் அந்த பாத்திரத்தில் அவர் பானம் பண்ணி தான் ஆகணும், அதிலிருந்து எனக்கு விடுதலை தாங்கன்னு சொல்லி அவரால் கேட்க முடியாது. காரணம், அதுக்காக தான் இந்த பூமிக்கு வந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ ஆண்டவராகிய தேவன் இந்த பூமியில் அவருடைய ஆத்துமா மரணத்துக்கு எதுவாக துக்கம் கொண்டது. மத்திய 26 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 38வது வசனத்தில் நம்ம வாசிச்சோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்பொழுது அவர் மரணத்துக்கு ஏதுவாக துக்கம் கொண்டு இருக்கிறது. மரணத்துக்கு ஏதுவான துக்கம். அப்ப என்னோடு கூட நீங்க விழித்திருங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். மரணத்துக்கு ஏதுவான துக்கம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீயும் நானும் நம்ம சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ண விழித்திருந்து ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, மார்க் 14ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில் வாசிக்கும் போது, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. அப்ப நமக்கு சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீ நானும் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக. லூக்கா 21ஆம் அதிகாரம் 36வது வசனத்தில் வாசிக்கும் போது, லூக்கா 21:36, ஆகையால் இனி சம்பவிக்க போகிறது இவைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அப்ப எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருப்பதன் நோக்கம் என்ன? மனுஷகுமாரனுக்கு முன்பாக நீங்க நிற்பதற்கு பாத்திரவான்களாய் மாறணும்னு சொன்னா நீங்க விழித்திருந்து என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. இப்போ விழித்திருந்து ஜெபிக்கிறதுக்கு தான், நமக்கு எப்படி ஜெபம் பண்ணணும்னு தெரியாதனாலதான் நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் பெருமூச்சுகளோடு கூட, வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு கூட உனக்காகவும் எனக்காகவும் அவர் வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம ஜெபம் எப்படி மாறணும்? விழித்திருக்கிற ஜெபமா மாறணும், பரிசுத்தம் உள்ள ஜெபமா மாறணும், சோதனைக்கு தப்புகிற ஜெபமா மாறணும், பிதாவுக்கு முன்பாக குமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணும்படியான ஜெபமாய் மாறும். அல்லேலூயா. இப்படி நீங்க ஜெபிக்கணும் அப்படின்னா பரிசுத்தமான விசுவாசமும், பரிசுத்தமான விசுவாசத்தின் மேலே உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு, அப்ப அன்றைய கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ரோமர் 12:12 நம்ம என்ன வாசிக்கிறோம்? நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். அல்லேலூயா. அப்ப ஜெபத்துல நம்ம எப்படி இருக்கணும்? உறுதியாய் தரித்திருக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்ப ஜெபத்துல உறுதியா தரித்திருக்கிறோம்னா நம்ம விசுவாசத்துல உறுதியா இருக்கிறோம்னு அர்த்தம். இன்னைக்கு நிறைய பேருடைய விசுவாசம் எப்படி இருக்குங்க? அற்ப விசுவாசமா இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். குறைந்த விசுவாசமா இருக்கு. ஆனா நம்முடைய விசுவாசம் பரிசுத்த விசுவாசத்துல நம்ம உறுதிப்படுத்தி கொண்டு, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப விசுவாசத்துல நீங்க உறுதியா இருந்தீங்கன்னா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், நீங்க ஜெபத்திலும் உறுதியா இருக்கீங்க. அப்போ ஆதி அப்போஸ்தலர்கள், நல்லா கவனிக்கணும், ஆதி அப்போஸ்தலர்களுக்கு பிரச்சனை இருந்தது. ஆனா ஜெபத்தை விட்டாங்களா? ஆலயத்தை விட்டாங்களா? ஆராதனை விட்டுட்டாங்களா? இல்லை. தேடி தேடி வந்து அடிச்சாங்க. நல்லா கவனிக்கணும். எங்கெல்லாம் இவங்க கூடினாங்களோ அங்கெல்லாம் ரோமர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், நியாய சாஸ்திரிகள் தேடி தேடி வந்து அடிச்சாங்க. ஆனா அவங்க ஜெபத்தை விட்டாங்களா? இல்லை. வேதம் சொல்லுது, அப்போஸ்தலர் 2:42 வாசிக்கும் பொழுது, அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியத்திலும் அப்பம் பிக்குதலிலும்
ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அல்லேலூயா. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நமக்கு என்ன போராட்டம் பிரச்சனை வந்தாலும் ஜெபத்துல உறுதியா இருக்கணும், விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். நம்ம பரிசுத்தமான விசுவாசத்துல இன்னும் உறுதியாய் காணப்பட வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்தமாய் உண்டாகும் விசுவாசத்திலே நம்ம உறுதியா, பிசாசு எவனை வீழ்கலாமோ என்று சொல்லி கர்ஜிக்கிற சிங்கத்தை போல அவன் வகை தேடி திரிந்து கொண்டிருக்கிறான். அப்ப நீங்க என்ன செய்யணும்? விசுவாசத்துல உறுதியா இருந்து அவனை எதிர்த்து நிற்கணும். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல வாசிக்கும் போது, விசுவாசத்தில் உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிக்கணும், நம்ம பிசாசை எதிர்த்து நிற்கணும் அப்படின்னா விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். நீங்க விசுவாசத்துல உறுதியா இருந்தாதான் யாரை எதிர்த்து நிற்க முடியும்? பிசாசை எதிர்த்து நிற்க முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு பிசாசு விரிக்கிற வலையில நிறைய பேர் விழுந்துடுறாங்க. காரணம் என்ன? இந்த பரிசுத்தமான விசுவாசத்துல உறுதி இல்லாதனால. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப பாருங்க, சில நேரத்தில் நல்ல ஆவிக்குரிய நிச்சயத்துல நல்லா வர்றது போல இருக்கும். திடீர்னு பிசாசு ஒரு வலை வச்சுன்னா பட்டுக்கு விழுந்து அதோட என்ன பண்ணுவோம்? நம்ம அடம் போட ஆண்டவர் அது ஒன்றா அடுத்தது என்ன சொல்லுவோம்? அப்போ இவ்வளோ நாள் நம்ம வந்த பிரயாணங்கள்லாம் ஆச்சுங்க, எல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு. அப்போ நல்லா கவனிக்கணும், என்ன வந்தாலும் பரிசுத்தமான விசுவாசத்திலும் பரிசுத்தமான ஜபத்திலும் நான் உறுதியாக இருக்கேன். அப்போ 1ஆம் நூற்றாண்டில் அவங்க ஜபத்தில் உறுதியாக கருத்திருந்ததுடைய நோக்கம் என்னென்னா, எல்லாம் கூடினாலும் குடுகுடு ஓடி வந்து எல்லாரும் அடிப்பாங்க, ஓடுவாங்க, மறுபடியும் அந்த இடத்துல கூட மாட்டாங்க, வேற இடத்துல போடுவாங்க. அல்லேலூயா. ஆனால் அவங்களுடைய நோக்கம் என்ன? ஜபம் பண்ணணும், நான் உறுதியாக ஜபம் பண்ணணும். அப்போ கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் அவங்க ஜபத்தை விடலை. ஒருவேளை கூடி இந்த இடத்த மாற்றினாங்க, கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஆற்றின் அருகே ஜபம் பண்ணாங்க, வீடுகளில் ஜபம் பண்ணாங்க, இடத்த மாற்றிட்டே போனாங்க. ஆனால் ஜபத்தை அவங்க என்ன பண்ணல, விடவே இல்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாகும். நல்லா கவனிக்கணும், வேதத்தில் பார்க்கும்போது ஒரு ஒரு மனிதனை நான் சொல்லி முடிக்கிறேன், மோசஸ். அல்லேலூயா. அவன் எப்படி உறுதியாக இருந்தான் அப்படிங்கிறத குறித்து எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து, விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவன் ஆனபோது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனி வரும் பலன்களை நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினார். விசுவாசத்தினாலே அத்தரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ மோசே பெரியவனாக வளர்ந்த பொழுது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்தான். ராஜ அரண்மனையில ராஜபோக வாழ்க்கை, அதை என்ன பண்றான்? மோசஸ் வெறுக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ராஜபோகமான வாழ்க்கை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்த்து. அல்லேலூயா. இந்த உலகத்துல இருக்கிறதெல்லாம் அநித்தியமான சந்தோஷம். ஆனால் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை அவன் என்ன பண்ணா? தெரிந்து கொண்டா. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ நம்ம எதில் உறுதியாக இருக்கணும்னா ஜபத்தில் உறுதியாக இருக்கும் பொழுது, தேவனுடைய ஜனங்களோடு கூட துன்பத்தை அனுபவிப்பதை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் நமக்கு பிரதிபலனை கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாக இருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் அவன் எகிப்தை விட்டு போனான். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உன்னை என்னை ஒரு நோக்கத்துக்காக இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்கிறார். நம்ம உறுதியாக இருக்கணும். ஜபத்தில் எப்படி இருக்கணும்?
உறுதியாக இருக்கணும். விசுவாசத்தை விட்டு வழி போகிற சம்பவங்கள் நடந்தாலும் விசுவாசத்தை விட்டு நம்ம போகவே கூடாது. அல்லேலூயா. விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். விசுவாசத்தில் நல்லா கவனிக்கணும். 1ஆம் நூற்றாண்டு விசுவாசிங்க ஊழியத்தை விட்டாங்களா? இல்லை. தேவனை ஆராதிக்கிறது விட்டாங்களா? இல்லை. ஜெபிக்கிறது விட்டாங்களா? இல்லை. பல பாடுகள் உபத்திரம் வந்ததுதான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனாலும் ஆண்டவரை விட்டு விலகவும் இல்லை, ஆண்டவர் விட்டு போகவும் இல்லை. அல்லேலூயா. அப்போ பரிசுத்தமான விசுவாசத்தில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். பரிசுத்தமான ஜெபத்தில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உனக்காகவும் எனக்காகவும் இயேசு கல்வாரி சிலுவையில் அவர் மரித்தார். உனக்காகவும் எனக்காகவும் ரத்த சிந்தினார். அவருக்காக நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? இல்லையா? உனக்காக நான் ஜீவனை கொடுத்தேனே, எனக்காக நீ என்ன செஞ்சிருக்க? நீங்க சொல்லணும், ஆண்டவரே என் ஜீவனை நான் கொடுக்க ஆயத்தமா இருக்கேன். இல்லையா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அன்றைக்கு கல்வாரி சிலுவையில சிந்தப்பட்ட ரத்தம் பூமியை பரிசுத்தமாக்கினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிறோம். நன்மையானவர்களை பேசும் ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த ரத்தம் இன்றைக்கும் உனக்காக எனக்காக பேசுது. ஆபேலுடைய ரத்தம் பூமியிலிருந்து பேசுமானால், கல்வாரியில் சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம் உனக்காகவும் எனக்காகவும் இன்றைக்கும் அது பேசிக் கொண்டிருக்கிறது. உனக்காக பரிந்து பேசுகிறது. அப்படியே கண்களை கொடுக்கும். ஆண்டவரே, ஆண்டவரே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் நாங்கள் உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்தமான ஜெபத்தை ஏறெடுக்கிறவர்களாக, ஜெப ஆவியினால் நிறைந்தவர்களாக தேவனே என்னை மாற்ற. பரிசுத்த பிள்ளைகள், பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே,